அண்மைச் செய்தி. பஞ்சாப் அமிர்தசரஸ் சுற்றுவட்டாரங்களில் உள்ள சீக்கியர்களின் குடியிருப்புகளை குறிவைத்து பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பஞ்சாப் அமிர்தசரஸ் சுற்றுவட்டாரங்களில் உள்ள சீக்கியர்களின் குடியிருப்புகளை குறிவைத்து பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், விவரங்கள். பஞ்சாபில் இருக்கக்கூடிய ராணுவ நிலைகளை நோக்கி பைக்கர் என்று பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு முயற்சியிலே பாகிஸ்தான் ராணுவம் ஈடுபட்டிருக்கின்றது. இந்த பைக்கர் ட்ரோன்களை பொறுத்தவரை கிட்டத்தட்ட நாம் பயன்படுத்தி இருந்த தற்கொலைப்படை ட்ரோன்களுக்கு சமமானது. பஞ்சாபினுடைய அமிர்தசரஸில் பொதுமக்களை குறிவைத்து பறந்த அந்த ட்ரோனை இந்திய ராணுவம் அளித்திருக்கின்றது. இந்த வகையிலான ட்ரோன் என்பது கிட்டத்தட்ட இன்று அதிகாலை 5 மணி அளவில் நடத்தப்பட்ட தாக்குதலில் முறியடிக்கப்பட்டிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பைக்கர் ஈகா 3 காமிகேஷ் என்று பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த ட்ரோன்கள் பஞ்சாபினுடைய குடியிருப்பு பகுதிகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே உள்ளே நுழைந்திருக்கின்றது. இன்று காலை 5 மணி அளவில் நம்முடைய வான் பாதுகாப்பு துப்பாக்கிகள் மூலமாக அந்த முயற்சி முறியடிக்கப்பட்டிருக்கின்றது. வானத்திலேயே இந்த வகை ட்ரோன்கள் பைக்கர் ஈகா என்று குறிப்பிடப்படக்கூடிய ட்ரோன்கள் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கின்றன. பொதுமக்களை, அப்பாவி மக்களை குறிவைத்து இந்த ட்ரோன் தாக்குதலை நடத்துவதற்கு பாகிஸ்தான் திட்டமிட்டிருந்தது. இந்த நிலையில்தான் அமிர்தசரஸில் உள்ள அந்த பகுதியிலே வான் எல்லையிலே வைத்து அவற்றை தாக்கி அழித்திருக்கின்றார்கள். அங்கிருந்து வரக்கூடிய காட்சிகள் இந்த ட்ரோன்களுடைய தாக்கத்தால் ஏற்பட்ட தீ விப்பிழம்பை காட்சிப்படுத்துகின்றன. கிட்டத்தட்ட அந்த காமிகாஷே என்று பெயரிடப்பட்டிருந்த நம்முடைய நாடு பயன்படுத்தியிருந்த ட்ரோனை தான் பாகிஸ்தான் நாடும் ஓரளவு அதற்கு சமமான திறன் கொண்ட இந்த பைக்கர் ட்ரோனை பயன்படுத்தி இருக்கின்றது. ஆனால் நம்முடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலமாக வெகு எளிதாக அதை தாக்கி அழித்திருக்கின்றோம். அதன் காரணமாக வீடுகளுக்கு முன்பாக எழுந்த அந்த வெப்பமான அந்த ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. அதன் காரணமாக தீ விபத்தும் கூட அந்த இடத்தில் லேசாக ஏற்பட்டிருக்கின்றது. அதிகாலை 5 மணிக்கு மேலாக இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளை கொண்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பிட்ட அந்த ட்ரோனை பொறுத்தவரை பஞ்சாபினுடைய அமிர்தசரஸில் பொதுமக்களை குறிவைத்து குடியிருப்பு பகுதிகளுக்குள் ஊடுருவி இருக்கின்றது. பைக்கர் ட்ரோனை வெற்றிகரமாக நம்முடைய எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் கண்டறிந்து ராடார் உதவியுடன் அதற்கான தாக்குதல் உத்தரவு வழங்கப்பட்டு உடனடியாக தாக்கி அழிக்கப்பட்டிருக்கின்றது. தாக்கி அழிக்கப்பட்ட பிறகும் அந்த ட்ரோனினுடைய மிச்ச சொச்ச வெடிமருந்துகள் எல்லாம் கீழே விழுந்தவுடன் தீப்பற்றி எரியக்கூடிய அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். பஞ்சாபில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளும் இது போன்று ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்துவதற்கு பாகிஸ்தான் முயற்சித்து வருகின்றது என்பதற்கான ஒரு அடிப்படை ஆதாரமாக இந்த காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. ஏற்கனவே நேற்றைய தினம் அமிர்தசரஸில் இருக்கக்கூடிய முகல்கோட் என்கின்ற கிராமத்தில் உள்ள ஒரு வயலில் இருந்து பல்வேறு ட்ரோன் துண்டுகள் கைப்பற்றப்பட்டன. இந்தியாவின் பல இடங்களிலும் பொதுமக்கள் மீது பாகிஸ்தான் நடத்திய அப்பட்டமான ட்ரோன் தாக்குதல்கள் இது என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் பொதுமக்கள் யாருக்கும் உயிரிழப்பு ஏற்படாத வகையிலே உடனுக்குடன் அந்த ட்ரோன்கள் தாக்கி அழிக்கப்பட்டு வருகின்றன. இந்தியா பயன்படுத்தியதை போன்ற ட்ரோனை தான் பாகிஸ்தானும் பயன்படுத்துகின்றது. ஆனால் இந்தியா அந்த ட்ரோன்கள் அனைத்தையும் தாக்கி அழித்து விட்டது. பாகிஸ்தானை பொறுத்தவரை அழித்து அவற்றை தடுத்து நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் தன்னுடைய சீனா வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்புகளை ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தான் இழந்திருக்கின்றது. முதலில் அந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளைத்தான் நம்முடைய தற்கொலைப்படை ட்ரோன்கள் கீழே விழுந்து தாக்கி அழித்திருக்கின்றன. அதன் தொடர்ச்சியாக குறிப்பிட்ட நகரங்களுக்குள் இருக்கக்கூடிய ராணுவ தளங்களை தாக்கி இருக்கின்றன. கிட்டத்தட்ட பாகிஸ்தானுக்குள் 8 ராணுவ தளங்களை நம்முடைய இந்த தாக்குதல் ஏவுகணைகள் முடித்திருக்கின்றன. சீக்கிய மக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய குடியிருப்பு பகுதியிலே தாக்குதல் நடத்த திட்டமிட்ட பாகிஸ்தானினுடைய பைக்கர் ஈகா 3 என்று பெயரிடப்பட்ட காமிகேஷ் வகையிலான ட்ரோன்கள் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கின்றன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.